வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் ரெப்போ வட்டி விகிதம் அரை விழுக்காடு குறைக்கப்பட்ட நிலையில் அதன் பலன்களை பொதுத்துறை வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க தொடங்கியுள்ளன. அண்மையில் நடந்து முடிந்த ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குழு கூட்டத்தில் ரெப்போ வட்டி விகிதத்தை அரை விழுக்காடு குறைக்க முடிவெடுக்கப்பட்டது. இதன்படி வங்கிகளுக்கு வழங்கப்படும் கடன்களுக்கான வட்டி விகிதம் 5.5 விழுக்காடாக குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் அறிவித்தார். இதனால் வங்கிகளில் வாடிக்கையாளர்கள் வாங்கிய வீட்டுக்கடன், தனிநபர் கடன் மற்றும் வாகன கடன்கள் குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படியே பரோடா வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் வங்கி ஆகியவை தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வட்டி குறைப்பை அறிவித்தன. இந்த வங்கிகளை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பிரபலமான வங்கியான இந்தியன் வங்கியும் தனது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கிய கடன்களுக்கு வட்டி குறைப்பை அமல்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தனியார் பள்ளியில் கல்விக் கட்டணம் பாக்கி வைத்துள்ளதால் மாணவருக்கு மாற்று சான்றிதழ் தராமல் மாணவரின் தாயை தாளாளர் தகாத வார்த்தையில் திட்டியதாக புகார் எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தனியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் ஓட்டுநராக பணிபுரியும் ஆனந்த் என்பவரின் மகன் 12ஆம் வகுப்பு படித்து முடித்துள்ளார். ஆனால் கல்விக் கட்டணத்தில் 4000 ரூபாய் பாக்கி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே தற்போது பொறியியல் பாடப்பிரிவில் சேர்க்க வேண்டியுள்ளதால் மாணவரின் தாயார் கீதா பள்ளியின் தாளாளர் கிருஷ்ணனை அணுகினார். நிலுவைத் தொகையை தனது கணவரின் மாத சம்பளத்தில் பிடித்துக் கொண்டு மகனின் கல்வி சான்றிதழை கொடுத்து உதவுங்கள் என்று கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளியின் தாளாளர் மாணவரின் தாயாரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக ஆடியோ வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவரின் தாயார் கோரிக்கை விடுத்துள்ளார். நாங்க இது வரைக்கும் 24,000 கட்ட சொல்லியிருக்காங்க. 20,000 ரூபாய் கட்டியாச்சு, இன்னும் 4,000 தான் கட்டணுங்க. அதுக்கோசரம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசி எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி தான் பேசுறாரு. தாளாளர் விவகாரம் தற்போது சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வீட்டை இடிக்கும் போது சுவர் இடிந்து விழுந்ததில் 2 பேர் காயமடைந்தனர். வந்தவாசி பகுதியைச் சேர்ந்த ஏழுமலை என்பவர் புதிதாக வீடு கட்ட உள்ள நிலையில் பழைய வீட்டை இடிக்கும் பணி நடைபெற்றது. அப்போது திடீரென வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் வீட்டின் உரிமையாளர் ஏழுமலை மற்றும் கூலி வேலை செய்த அருண் ஆகியோர் இடிபாடுகளுக்குள் சிக்கினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் காயமடைந்த இருவரையும் மீட்டனர். சிகிச்சைக்காக இருவரும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது.